ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் டாக்கூர்ಗೆ ಶರಣಾಗತಿ புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ಶರಣಾಗತಿಗೆ 6 ಅಂಗಗಳು: ಪಣಿವು, ಆತ್ಮ ನಿವೇದನ, ಮುಳುಸ ಭಗವಾನ್ಗೆ ಶರಣಾಗೋದು, ನಾನು எனக்கு விட்டு ಎಲ್ಲ பகவான்ಗೆ பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, எனக்கு கூட பார்த்துடுவார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. 4வது, பகவான் எனக்கு எல்லா விதமான சூழ்நிலையில காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. 5வது, பக்திக்கு இடைஞ்சில் உள்ள விஷயங்களை விட்டுறது. 6வது, பக்திக்கு அனுகூலமானது எடுக்கிறது. இந்த 6க்கு என்னென்ன கீர்த்தனை எழுதியிருக்காரு எல்லாம் படித்தாச்சு. இனி பஜனை லால்சா சொல்லி எழுதியிருக்காரு. பக்தி கூட்டுறதுக்கு என்ன ஆசை இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், அதிலே 5வது கீர்த்தனை நீங்கள் படிக்க போகிறேன். हरि हे संग दोष शून्य, दीक्षित अदीक्षित यदि तव नाम गाय, मानस आदर करीब तहारे, जानी निज जनताय. ओ भगवान हरि, யாருமே கெட்ட சங்க இல்லாமே உன் திருநாமங்களை பாடிட்டு இருந்தா அவன் தீட்சை எடுத்திருக்கலாம், எடுக்காம இருக்கலாம், நான் அவனுக்கு மனசலே ஆதரவு பண்ணுவேன், அவனோட பக்தன் சொல்லி மனசலே. दीक्षित हैया भजे तुआ पद, ताहारे प्रणति करी अनन्य भजने, विघ्न जय जन ताहारे सेव हरि. ஓ பகவான் ஹரி, யார் தீட்சை எடுத்து சரியான பரம்பரையில் வந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கி சரியான முறையில் அவன் பக்தி பண்ணிட்டு இருக்கானோ, அந்த மாதிரி உயர்ந்த பக்தன்கு நான் சேவை பண்ணி என்ன அவனுக்கு பக்திக்கு உள்ள ரகசியங்கள் தெரியும், திறமை இருக்கு பக்தி சொல்லி அவருக்கு. सर्वभूति समा जे भक्तेर मति, ताहार दर्शने मानी, आपना के धन्य, से संग पाइया, चरितार्थ हईलों जानी. எப்போ ஒரு பக்தன் எல்லா ஜீவன்களுக்கு சமமாக பார்த்துட்டு இருக்கான், அந்த மாதிரி பக்தனுக்கு தர்சனமானா நான் எனக்கு ரொம்ப பாக்கியசாலி நினைப்பேன். அப்போதான் நான் நினைப்பேன் என் வாழ்க்கை வெற்றிகரமாக போகுது சரி. निष्कपट मति वैष्णवेर प्रति, यही धर्म कबे पाइबा, कबे संसार सिंधु पार ही, तब ब्रजपुरी जाइबा. எப்போ நான் வைஷ்ணவருக்கு கபடம் விட்டு அவங்கள சங்க பண்ணுவேன், எப்போ நான் பௌத்திக இந்த வாழ்க்கை தாண்டி பகவானே உன் பிருந்தாவன தாமத்துக்கு வருவேன். இங்கெல்லாம் அங்கே இந்த உடம்பு விட்டு இங்கே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, இங்கே போகிறது நல்லதுதான், கெட்டதல்ல. எந்த நிலைமையில போகணும், எப்படி போகணும், இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கேன். வயசாயாச்சு நடக்க முடியாது, அப்போது பகவான்கிட்ட போகிறது தவறல்ல. அங்கே போய் நமக்கு யார் பார்ப்போம், அந்த இது பார்க்கணும். வேறு அவங்கக்கிட்ட வேலை வாங்கி நம்ம அங்கே வாழ்னா திருப்பி அதுக்கு வேண்டி அது ஒரு கடன் தானே. போய் பக்தி பண்ணுறதுக்கு போகணும், அங்கே போய் எந்தெந்த விஷயத்தில் மாற்றினா அது போச்சு. தனி இருக்கக்கூடாது, நாமளே அந்த மாதிரி சுத்த பக்தர் கூட இருக்கணும். சரி, இங்கே முதல்ல சொல்லிட்டுருக்காரு, நான் யார் தவறான சங்கம் பண்ணாமல் இருக்கான் அந்த மாதிரி பக்தன், அவன் தீட்சை எடுத்திருக்கான், எடுக்காமல் இருக்கலாம், நாமம் பண்ணிட்டு இருக்கான், ஹரிநாமம் வாங்கியிருக்காரு, அவர் தீட்சை வாங்கலை. 2 இருக்குது, ஒன்று ஹரிநாமம், ஒன்று பிராமண தீட்சை. தீட்சை சொன்னால் அது காயத்ரி,
தீட்சை வாங்கல, அறிநாமம் வாங்கியிருக்காரு. கெட்ட பழக்கம், கெட்ட சங்கத்தில் இல்லை. அவங்களுக்கு மனசுல ஆதரவு கொடுக்கணும். நம்ம இப்போ யாருக்கு பார்த்தா தாண்டவத்தை எங்கே பார்த்தா தாண்டவத்தை இங்கே சொல்லிட்டு இருக்காரு. யாரும் கெட்ட சங்கத்தில் இல்லை. அவர் தீட்சை எடுத்திருக்காரு, ஹரிநாமத்தில் இருக்காரு. அவங்களுக்கு நாம் வந்து மனசில் ஆதரவு கொடுக்கணும். யா और भगवान के பக்தர் சொல்லி அடுத்து சொல்லிட்டு இருக்காரு. தீட்சை எடுத்திருக்காரு, பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தண்டவத் போடுறது. தீட்சை எடுத்திருக்காரு, உன் பக்தி உன் பாதத்தில் பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும், தண்டவத் பண்ணணும். என்ன அனன்ய பஜனே விக்னயி ஜனா தாஹாரை செய்வஹரி. அவங்க வந்து பகவான் பக்தியில திறமை வச்சிருக்காரு. அவங்களுக்கு சேவை பண்ணணும். யாருக்கு போய் சேவை பண்ண இது பக்தி நான் டக்கர் சொல்லிட்டு இருக்காரு. நான் எழுதினதல்ல. முதல்ல என்ன சொன்னார்? கெட்ட சங்கம் கெட்ட பழக்கம் இல்லாமல் யார் ஒரு நாமம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தீட்சை எடுத்திருக்காரு, எடுக்கலை. அவங்களுக்கு மனசில் ஆதரவு கொடுக்குது. ஏன்னா பகவானுக்கு பக்தர் அவர். பட் யார் தீட்சை எடுத்திருக்கான், பகவான் பஜனை பண்ணிட்டு இருக்கான், பக்தியில் திறமை இருக்கு, அவங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும், தண்டவத் போடணும், அவங்களுக்கு சேவிக்கணும். அவங்களுக்கு சேவிக்கும்போது அவங்க பக்தியுள்ள விஷயங்கள் ரகசியங்கள் நமக்கு சொல்லுவாங்க. திருப்தியான இனி உயர்ந்த பக்தர் சொன்னால் எல்லா ஜீவன் மேலே சமமாக இருக்காங்க. எல்லா ஜீவன் சொன்னால் எப்படி உதாரணம் கொடுக்குறது? இப்போ ஒரு பக்தி ரகசியம் தெரிஞ்சிருக்காரு, எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அவங்களும் பிருந்தாவனம் விட்டு வெளியிலே போக மாட்டார், மாயப்பூர் விட்டு வெளியிலே போக மாட்டார். அவங்கள ஊர்லேயே பிரச்சாரம் பண்ணுவார். இல்லை எங்கேயோ பாம்பேயில் இருக்கார், பாம்பேயில் மட்டும் பிரச்சாரம் பண்ணுவார், வெளியில் போக மாட்டார் கூடுதல். பட் இந்த சர்வபூத்தி சமா இவர் எல்லா ஜீவன்களையும் தேடி போவார். நம்ம குரு மகாராஜ் சொல்லிடல, உலகம் முதல்ல போயிட்டு இருக்காரு ஜீவன்களுக்கு கருணை காட்டுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம பக்தருக்கு பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம ரொம்ப பாக்கியசாலி, அவர் சங்க கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாகி சொல்லி அப்படி ஒரு பகவான் பார்த்த போல இருக்கணும். அதுக்கு வேண்டிதான் சொல்லுவார். சிக்ஷா குரு தீக்ஷா குரு ரெண்டு பேரும் நமக்கு கிருஷ்ணர் போல தான். அவ்வளோ மதிப்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும். அப்போ கருணை கிடைக்கும். அவங்களுக்கு செவிக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமாக இருக்கு. நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், எனக்குள்ள அனுபவம். நான் யாருக்கு சொல்லல இதுவரை வாழ்க்கையில் நான் உனக்கு சிக்ஷா குரு சொல்லி. மக்களை வந்து சொல்லுவான், உங்களை எனக்கு சிக்ஷா குரு நல்லது. என்கிட்ட எதை படித்து நல்லதாவது நல்லது. குரு மகாராஜ் கிட்டே போய் சொல்லுவான், யக்னேஸ்வர் பிரபு எனக்கு சிக்ஷா குரு சொல்லி. அவரு பார்த்துட்டு இருப்பாரு. பட் நான் பார்த்தது நிறைவாட்டி அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்குது அது மட்டும் கேட்கறதுக்கு வருவான். கொஞ்சம் பக்தி இது ஓடி போயிடுவான். ரெண்டாவது ஒரு வாட்டி நிறைய மதிப்பு, நான் மதிப்பு எதிர்பார்க்கல. அப்பா நமக்கு எந்த மதிப்பு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு நாள் சாப்பாடு தண்ணி கூட குடிக்க மாட்டான். நான் ஐயோ என்னப்பா என்ன ஆச்சு. சிக்ஷா குரு சொன்னால் நமக்கு கிருஷ்ணனுக்கே உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. கிருஷ்ணர் கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நடக்குமா? இல்லை யாருக்கு சிக்ஷா குரு சொல்லாதுங்க, அர்ஜென்ட் பண்ணாதுங்க வாழ்க்கையில். சிக்ஷா குரு சொன்னால் கிருஷ்ணன் பண்ணு. உண்மையான சிக்ஷா குரு கூட எப்படி இருப்பான்? அவனு கிருஷ்ணன் ஆகி உட்கார மாட்டான். உண்மையான கிருஷ்ணன் சிக்ஷா குரு சொன்னால் உங்களுக்கு பக்திக்கு ரகசியங்களை சொல்லுவான். பக்தி எப்படி பண்ணுறது தானும் பண்ணிட்டு இருப்பான், நமக்கு பண்ணி காட்டுவான். அதுக்கு கூட நம்ம தீக்ஷா குரு கூட நமக்கு சம்மந்தம் பண்ணி கொடுப்போம். இதுதான் உண்மையான சிக்ஷா குரு. பட் நம்ம வந்து
கலியுகம் எப்படி இருக்குச்சுன்னா, சிக்ஷா குரு இருந்தால் சரி, தீக்ஷா குரு இருந்தால் சரி, நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த சிக்ஷா குரு தீக்ஷா குரு கிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பக்தி விட்டு வேற பொருள் இருக்கிறோம். அதான் நம்ம இஷ்டம் போல நடக்கலாம் சொன்னால் அப்படியே சிக்ஷா குருக்கு தூரம் பண்ணிடும். நிறைய பேர் தீக்ஷா குருக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். தீக்ஷா குருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். பகவானுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம சொன்ன மேலே நடக்குது, நமக்கு தெரியும் இந்த ஏரியாவில் என்ன நடக்குது. என்ன அது? அப்போ இதெல்லாம் கபட்டமாயிடுச்சு. வைஷ்ணவர்கிட்ட கபட்டம் பண்ணால் தர்மத்தின் பாதையில் போக முடியுமா? அப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஓ பகவானே, நான் கபட்டம் விட்டு வைஷ்ணவர்கிட்ட கபட்டம் பண்ண மாட்டேன், யார்கிட்ட கபட்டம் பண்ண மாட்டேன். அப்போ தர்மத்தின் பாதையில் போய் நான் என்னதுக்கு தர்மம் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த சம்சார சாகர கடல் போல இருக்கு இந்த சம்சாரம். இந்த சம்சாரம் தாண்டி கோலோக பிருந்தாவனத்தை போகணும். நடக்கும் பஜனை. நமக்கு ஆசை இருந்தால் எல்லாமே நடக்கும். ஹரி ஓம்.